ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம நைட்ரஜன் மெட்டபாலிசம் இந்த சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கரெக்டா? ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ண சாப்டருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி இது கம்மியான மார்க்ஸ் தான், கம்மியான வெயிட்டேஜ் தான். ஆனாலும் இதுல 5 மார்க்ஸ் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ வி நீட் டு ப்ரையாரிட்டைஸ் திஸ். நிறைய 1 மார்க்ஸ் கூட கேட்டிருக்காங்க, ஃபில்லப்ஸ் கூட கேட்கும். ஸோ எல்லா லெசன்ஸ்க்கும் நம்ம என்ன தரணும், ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா படிக்கணும், ஓகேங்களா? அப்பதான் வந்து நம்ம எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The special protein present in the root nodules of legume which helps in nitrogen fixation. So நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம், கரெக்டா? சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதுல அதோட ரூட் நாடியூல்ஸ் ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதோட ரூட் நாடியூல்ல ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்குன்னு பிரசன்ட் ஆயிருக்கு. என்ன புரோட்டீன் அது? இங்க பாருங்க, லெக்யூம்ல இருக்கிற என்ன இருக்கும்? ஸோ லெக் ஹீமோகுளோபின். லெக்யூம் எல்இஜி லெக் இங்கேயும் இருக்கு, எல்இஜி லெக் இங்கேயும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ எல்லா டைமும் வந்து நீங்க அந்த கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. சம் ஹிண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, the bacteria that help in the fixation of atmospheric nitrogen. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ரைசோபியம். நம்ம நிறைய பாக்டீரியா பார்த்தோம்னா ரைசோபியம், கிளாஸ்ட்ரிடியம், அசோட்டோபாக்டர். இதுல எந்த பாக்டீரியா இந்த 4 கொடுத்திருக்காங்க பாருங்க. லாக்டோபெசிலஸ் இல்ல, கண்டிப்பா சால்மோனெல்லாவும் இல்ல, ஸ்ட்ரெப்டோமைசிஸும் இல்ல. ஸோ ஒரே ஆப்ஷன் வந்து ரைசோபியம். ஓகே. ஸோ என்னது? ஃபிக்சேஷன் ஆஃப் பாக்டீரியா ஃபிக்ஸ், அவ்வளவுதான். எந்த பாக்டீரியா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது? ரைசோபியம். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்த்தோம்? அட்மாஸ்பியர்ல எவ்வளவு நைட்ரஜன் கேஸ் இருக்கு? அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் கேஸோட எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? இருக்கிறதுல ஹையஸ்ட் அதுதான், 78%. எஸ், கரெக்ட். அதுவே வந்து புரோட்டீன்ல கேட்டாங்கன்னா என்ன வரும்? 16% எழுதும். ஓகே. ஷுட் பி ரெடி. எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ரெடியா இருக்கணும். புரோட்டீன் கேட்டாங்கன்னா 16%, அட்மாஸ்பியர்னு கேட்டாங்கன்னா எத்தனை? 78% அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் பாக்டீரியா இஸ் anaerobic? anaerobic இது. ஓகே. anaerobic டுகெதரா வரும். நைட்ரஜன் ஃபிக்சர் நம்ம பார்த்தோம்ல, நிறைய ஹிண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டா? ஏரோபிக் பாக்டீரியா, anaerobic பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் பாருங்க, கிளாஸ்ட்ரிடியம். கிளாஸ்ட்ரிடியம்ல ஏ இருக்கா? ஏ இல்லவே இல்லை. ஸோ என்னது, நான் என்ன சொன்னேன், நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? கிளாஸ்ட்ரிடியம்ல ஏ இருக்கா? இல்ல. ஸோ இட்ஸ் நாட் அன் anaerobic. இட்ஸ் நாட் அன் aerobic. ஸோ anaerobic இதுதான். அசோட்டோபாக்டர்ல ஏ இருக்கா? ஸோ இது ஏரோபிக். ரைசோபியமும் ஏரோபிக், சூடோமோனாஸும் ஏரோபிக். எல்லாமே ஏரோபிக். இது மட்டும் தான் என்னது? anaerobic நைட்ரஜன் ஃபிக்சர். ஓகே. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, வாட் இஸ் தி என்சைம் தட் கேட்டலைசஸ் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரேட் டு நைட்ரைட்? இங்க பாருங்க, எந்த என்சைம் வந்து நம்ம 3 ஸ்டெப் பார்த்திருக்கோம், கரெக்டா? நைட்ரேட் நைட்ரைட்டா மாத்துறது, நைட்ரைட்டா அதுக்கப்புறமா வந்து அமோனியாவா மாத்துறது. இந்த நைட்ரைட்டா எந்த என்சைம் வந்து கேட்டலைஸ் பண்ணும்? நைட்ரேட்ல இருந்து நைட்ரைட் போகுதுல, நைட்ரேட்ல இருந்து நைட்ரைட்டா கன்வெர்ட் ஆகல. சோ நைட்ரேட் ரிடக்டேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் எது இருக்கோ அதோடைய என்சைம் தான். அதுவே வந்து நைட்ரைட் டு அமோனியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன வரும்? நைட்ரைட் ரிடக்டேஸ். நைட்ரைட் டு அமோனியால ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? நைட்ரைட். சோ அதோடைய ரிடக்டேஸ். ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? நைட்ரேட். நைட்ரேட்ல இருந்து நைட்ரைட் போகுது. சோ நைட்ரேட் தான் நம்மளோட ரியாக்டன்ட். அதோடைய என்சைம் தான் நம்ம யூஸ் பண்றது, நைட்ரேட் ரிடக்டேஸ். ஓகே. அந்த மாதிரி நீங்க ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த சைக்கிள் பார்த்தோம், கரெக்டா? நைட்ரஜன் சைக்கிள். அதுல நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதுல எந்த ரியாக்ஷன் வந்து, எந்த ப்ராசஸ் வந்து நைட்ரேட்ட மறுபடியும் நைட்ரஜன் கேஸா மாத்துது? எப்பவுமே நம்ம நைட்ரஜன் கேஸ்ல இருந்தா நைட்ரேட் மாத்தோம். இப்போ இந்த நைட்ரஜன் கேஸ நைட்ரேட்டா மாறினா அது நைட்ரிபிகேஷன். அதுவே நைட்ரேட் நைட்ரஜன் கேஸ் அப்படியே அது உல்டாவா பண்ணல. சோ டீநைட்ரிபிகேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is true regarding a transamination reaction? சோ எந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இதுல எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க? ட்ரூ ரிலேட்டட் டு என்னது? டிரான்சாமினேஷன் ரியாக்ஷன். நம்ம டிரான்சாமினேஷன் நல்லாவே படிச்சிருக்கோம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்ல. இது அமோனியாவை தான் என்ன பண்ணுது? யூஸ்ஃபுல் ஃபார்மா மாத்துது. அமோனியாவை அமினோ ஆசிடா கன்வெர்ட் பண்ணுது. ஓகே. சோ அதனால வந்து இது கண்டிப்பா இல்லை. ஓகே. சோ இது இல்லை.
செகண்ட் ஒன் பாருங்க, இது என்ன பண்ணுதுன்னா ஒரு அமினோ குரூப்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அமினோ குரூப் ஃப்ரம் ஒன் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து இன்னொரு ஆர்கானிக் ஆசிட்க்கு வந்து அமினோ குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்அமினேஷன் அப்படின்னால என்ன? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ குரூப். சோ இந்த வேர்டே கொடுத்துட்டாங்க, எக்ஸாக்டா ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் வந்து ட்ரூ. மத்ததெல்லாம் பார்க்கலாமா என்னன்னு? இட் ரெடியூசஸ் நைட்ரேட் டு அமோனியா. இல்ல, இது அமோனியாவை தான் வந்து மத்த இதுவா மாத்துது. ஓகே, திஸ் கேட்டலைஸ்ட் பை நைட்ரோஜனேஸ் என்சைம். இது வந்து நைட்ரோஜனேஸ் என்சைமால தான் கேட்டலைஸ் ஆகும். நைட்ரோஜனேஸ் என்சைமோட ஒரே இது என்னன்னா நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்றது. இங்க நைட்ரோஜன் ஃபிக்சேஷனே இல்லையே, சரி தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த நைட்ரோஜனேஸ் கேட்டலைஸ் ரியாக்ஷன் ஹவு மெனி ஏடிபி? எத்தனை ஏடிபி நைட்ரோஜனேஸ் கேட்டலைஸ்டு? 16 ஏடிபி. எது வந்து டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து இது அவுட் ஆஃப் தி சிலபஸ்லாம் இது கேட்க மாட்டாங்க. இது கேட்டா டீநைட்ரிஃபைங் பாக்டீரியான்றதுன்னா நைட்ரோசோமோனாஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகே, இது கேட்க மாட்டாங்க மோஸ்டா. அவுட் ஆஃப் தி சிலபஸ் தான் கொஞ்சம் உங்களோட புக்ல மென்ஷன் பண்ணல, ஆனா ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க, அதனால நான் எடுத்தேன். ஓகே, ஸோ டீநைட்ரிஃபைங் பாக்டீரியானது நைட்ரோசோமோனாஸ். டீநைட்ரிஃபைங் பாக்டீரியானா என்னது? நைட்ரோசோமோனாஸ். ஓகே, 10th ஒன் பார்க்கலாமா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் லெக் ஹீமோகுளோபின்? எது வந்து லெக் ஹீமோகுளோபின் பத்தி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக் ஷூர் டு see this word. ட்ரூ கொடுத்தா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. நாட் ட்ரூ கொடுத்தா நாட், எது வந்து ஃபால்ஸா இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுக்காரு. என்ன சொல்றாங்க? இட் கேரிஸ் கார்பன் டை ஆக்சைடு. லெக் ஹீமோகுளோபின் அந்த வேலையே ஆக்சிஜன் பத்தி தான். ஸோ இங்க பாருங்க, இதுவும் கண்டிப்பா இல்லை. நைட்ரோஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுதா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இது இங்க பாருங்க, இது ஆக்சிஜனை பைண்ட் பண்றதுதான் இதோட வேலை. ஆக்சிஜனுடைய அந்த பிரஷரை வந்து கம்மி பண்றது. ஏன் இது கம்மி பண்ணுது? அப்போதான் இந்த நைட்ரோஜனேஸ் என்சைம் வந்து நல்லா வேலை செய்யும். ப்ரொடெக்ஷனுக்காக, நைட்ரோஜனேஸ் என்சைமை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுது? நைட்ரோஜனேஸ் என்சைம் ஒரு ஆனேரோபிக் பாக்டீரியா, ஆனேரோபிக் என்சைம். இதுக்கு ஆக்சிஜனே தேவை இல்லாம அது வந்து ஆக்சிஜன் இல்லைனாதான் அது வந்து அதோட ரியாக்ஷன் பண்ண முடியாது, ஒரு ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ இங்க ஆக்சிஜன் வரதுனால என்ன ஆகும்? இதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால ஒரு லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இந்த ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணி வைக்குது? பைண்ட் பண்ணி வைக்குது, புடிச்சு வைக்குது. நீ போகாது, அந்த நைட்ரோஜனேஸ் என்சைம் அதோட வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு இது வந்து லோவர் பண்ணி வைக்குது. ஸோ அதுதான் இதோடைய மெயின் ரியாக்ஷன். கரெக்டா? ஸோ இதுதான் ட்ரூ ஸ்டேட். இது ஹார்மோன்லாம் கிடையாது, இது ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன். ஓகே, ஸோ இது ஒரு ஸோ 10 மோஸ்டா இதுல 2-3 தான், ஒண்ணுதான். நிறைய பேப்பர்ஸ்ல இந்த கொஸ்டினே நிறைய பேப்பர்ஸ்ல வந்து நைட்ரோஜன் மெட்டபாலிசம் இந்த லெசன்ல இருந்து 1 மார்க்ஸே வரல. ஆனா சில பேப்பர்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, ரீசெண்டா இருக்கிற பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ எது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு 10 MCQs வச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். சோ இந்த நைட்ரோஜன் சைக்கிள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது என்னது? நைட்ரோஜன் சைக்கிள் தான். இந்த நைட்ரோஜன் சைக்கிள் அப்படியே அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்க எழுதலாம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம். எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா ஒரு ஸ்டெப்பையும், அது என்ன இருக்கு? ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா யூ ஷுட் ரைட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, நைட்ரோஜன் சைக்கிள் ஃபர்ஸ்ட் சைக்கிளே நைட்ரோஜன் சைக்கிள் தான். அதுல இருந்து கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பயாலஜி 2026 எக்ஸாம்ல கேட்க நிறைய வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ மேக் ஷுர் டு, இப்போ அந்த கிளாஸ்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் கூட இப்போ வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நைட்ரோஜன் சைக்கிள்ல வந்து என்ன ஆகுது? இதோடைய மெயின் கோல் என்னது? நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்றது. கரெக்டா? நைட்ரோஜன் சைக்கிள் என்னென்ன இருக்கு? இந்த நைட்ரோஜன் சைக்கிள் இருக்கிறதா நம்ம எல்லாமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நைட்ரோஜன் பிக்சேஷன் பார்த்தோம், நைட்ரிஃபிகேஷன் பார்த்தோம், அசிமிலேஷன் ஆஃப் அமோனியா பார்த்தோம், அமோனிஃபிகேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறமா டீநைட்ரிஃபிகேஷன் பார்த்தோம். கரெக்டா? இந்த எல்லா ஸ்டெப்ஸும் சேர்த்துதான் என்ன சொல்லுவாங்க? நைட்ரோஜன் சைக்கிள் சொல்லுவாங்க. இந்த லெசன்ல ஃபுல்லா நம்ம படிச்சது என்னது? நைட்ரோஜன் சைக்கிள் தான். அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ்லயே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க, ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா இது ஃபுல்லா தான் என்னது? நைட்ரோஜன் சைக்கிள். ஓகே, எல்லா ஹோல் சாப்டர் 5 மார்க்ஸ்ல எழுத சொல்றோம். ஸோ யூ ஷுட் நோ டு ஹவு டு ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல என்ன ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் நம்ம? நைட்ரோஜன் பிக்சேஷன். கரெக்டா? நைட்ரோஜன் பிக்சேஷன் என்னது?
இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு அமோனியா. N2 இதுதான். இது எப்பவுமே வந்து அட்மாஸ்பியர்ல எந்த ஃபார்ம்ல இருக்கும்? நைட்ரஜன் மாலிக்யூலோட ஃபார்ம்ல இருக்கும். இதை வந்து நம்ம அமோனியாவை கன்வெர்ட் பண்ணும். இதுதான் வந்து நைட்ரஜன் பிக்சேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நைட்ரஜன் பிக்சேஷன். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன் என்னதுன்னா, ஓகே சோ அந்த இதுல ஓகே 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 ஸோ நைட்ரஜன் அங்க வந்து நான் நைட்ரிஃபிகேஷன் வேற மீனிங் சொன்னேன். இங்க ஆக்சுவலி வந்து இது வேற. நான் நைட்ரஜன் பிக்சேஷனுக்கும் நைட்ரிஃபிகேஷனுக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ நைட்ரிஃபிகேஷன்னா அமோனியாவை நைட்ரைட்டா மாத்துறது. அமோனியாவை நைட்ரைட்டா மாத்துறது. அப்புறமா நைட்ரேட்டா அப்படியே ஆப்போசிட்டா வரும் இந்த ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம N2 அமோனியாவா மாத்தினா, N2 அமோனியாவா மாத்தினா இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? நைட்ரஜன் பிக்சேஷன். அதுவே இந்த அமோனியாவை இங்க நைட்ரஜனா மாத்த நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் N2 நைட்ரைட்டா மாறும், நைட்ரைட் N2 நைட்ரேட்டா மாறும், நைட்ரேட் நைட்ரைட்டா மாறும். அதுக்கப்புறமா so we need black whiteboard. Whiteboard வந்து நம்ம give me few minutes, I'll just change it to white. கொஞ்சம் திக்கா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? நைட்ரைட்ட ஃபர்ஸ்ட் நைட்ரஜன். இதுதான் அட்மாஸ்பியரிக்கோட அட்மாஸ்பியரோடைய நைட்ரஜன். இது என்னவா மாத்துவோம் நம்ம? இது என்னவா மாத்துவோம்? நைட்ரேட்டா. அதுக்கப்புறமா நைட்ரேட்ட நைட்ரேட். நைட்ரேட்க்கும் நைட்ரைட்க்கும் do not be confused. நைட்ரேட்டு நைட்ரேட்டை நைட்ரைட்டா மாத்து. NO2. அப்புறமா நைட்ரைட்டை அமோனியாவா லாஸ்டா கன்வெர்ட். இதுதான் இந்த ஹோல் சாப்டர்லயே பார்த்தோம். கரெக்டா? நைட்ரைட்டை அமோனியாவா கன்வெர்ட். இப்போ இந்த ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு நேம்ஸ் இருக்கும். அதுதான் இந்த நைட்ரஜன் சைக்கிள் ஃபுல்லாவே இன்க்ளூடட். ஃபர்ஸ்ட் என்னது? நம்ம நைட்ரஜன் நைட்ரஜன் அமோனியாவா அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் டி நைட்ரஜன் நைட்ரஜன் மாலிக்யூல் எந்த நேம் வேணாலும் கூப்பிட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை எதுவா மாத்துறேன்னா அமோனியாவா மாத்துறேன். ஸோ ரெண்டுத்தையும் ரெட் கலர் சர்க்கிள் பண்ணிருக்கேன்னா இதுல இந்த டைரக்டா வந்து இந்த நைட்ரஜன் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை அமோனியாவா கன்வெர்ட் பண்ணா இந்த ப்ராசஸோட பேர் என்னது? இந்த ப்ராசஸோட பேர் என்னது? இந்த ப்ராசஸோட பேர் வந்து நைட்ரஜன் பிக்சேஷன். இப்போ நான் இந்த அமோனியாவை அது அமோனியாவை அமோனியாவை பாக்ஸ் போட்டுக்கலாமா? அமோனியாவை நைட்ரைட் ஆகவும் அமோனியாவை நைட்ரேட் ஆகவும் நைட்ரேட் ஆகவும் கன்வெர்ட் பண்ணா பிங்க் கலர் பாக்ஸ் போட்டுக்கலாம். இதோட மீனிங் என்னது? அமோனியாவை
அமோனியாவை நைட்ரேட் இல்லைன்னா நைட்ரைட், அதுக்கப்புறமா நைட்ரைட்டை கன்வெர்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸ் பேர் என்னது? நைட்ரிஃபிகேஷன். அப்படியே உல்டாவா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரும். இப்ப லாஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு வரும். ஓகே, அதுதான் வந்து அமோனியாவை நைட்ரைட் அதுக்கப்புறமா நைட்ரேட்டை கன்வெர்ட் பண்ணா இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த ப்ராசஸ் பேர் வந்து நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 2 ப்ராசஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னதுன்னா, நைட்ரோஜன் அட்மாஸ்பரிக் நைட்ரோஜனை அமோனியாவை கன்வெர்ட் பண்ணா அது என்ன சொல்லுவாங்க? நைட்ரோஜன் பிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து நான் இந்த அமோனியாவை நைட்ரைட் அண்ட் தென் டு நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணா இது என்ன சொல்லுவாங்க? நைட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஐ திங்க் ஸோ இப்போ 2 ப்ராசஸும் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ தேர்ட் ப்ராசஸ் என்னதுன்னா டீநைட்ரிஃபிகேஷன். டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னா டீநைட்ரிஃபிகேஷன்னா வேற பேர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இதுக்கு நான் ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். டீநைட்ரிஃபிகேஷன்னா இந்த நைட்ரேட்டை நைட்ரஜன் கேஸா கன்வெர்ட் பண்றது. நைட்ரேட்டை நைட்ரஜன் கேஸா கன்வெர்ட் நைட்ரேட்டை நைட்ரேட் தானே நைட்ரேட்டை மறுபடியும் நைட்ரஜன் கேஸா கன்வெர்ட் பண்றேன். இது என்ன சொல்லுவாங்க? டீநைட்ரிஃபிகேஷன். டீநைட்ரிஃபிகேஷன் கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரேட்ஸ் டு நைட்ரஜன் கேஸ். இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் சைக்கிளை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் பிக்சேஷன் என்னது? அட்மாஸ்பரிக் நைட்ரோஜனை அமோனியாவா மாத்துறது. அதுவே வந்து இந்த அமோனியாவை வந்து நான் நைட்ரைட் அண்ட் தென் டு நைட்ரேட்டை மாத்தினா இது நைட்ரிஃபிகேஷன். நைட்ரேட்டை மறுபடியும் நைட்ரோஜனா மாத்தினா அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் மாத்தினா அது டீநைட்ரிஃபிகேஷன். ஓகே, இதுக்கு நடுவுல 2 ரியாக்ஷன் இருக்கு. ஒன்னு அசிமிலேஷன். அசிமிலேஷன்னா பிளான்ட் வந்து இந்த நைட்ரேட்ஸ் இருக்குல்ல இதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, plants absorb nitrate and convert them into organic compounds like amino acid. Plants வந்து இத அமினோ ஆசிடா கன்வெர்ட் பண்ணுதுன்னா இது என்ன சொல்லுவாங்க? அசிமிலேஷன் சொல்லுவாங்க. அதுவே வந்து இந்த டெட் அந்த பிளான்ட் கன்வர்ஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர் இன்டு அமோனியா பை டீகம்போசர்ஸ்னா இது அமோனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சொல்றேன், நம்ம ஒரு ரியாக்ஷனும் இல்லப்பா. நைட்ரோஜன் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? டெக்ஸ்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நைட்ரோஜன் பிக்சேஷன். நைட்ரோஜன் பிக்சேஷன் என்னது? அட்மாஸ்பரிக் நைட்ரோஜனை நான் அமோனியாவா கன்வெர்ட். செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா நைட்ரிஃபிகேஷன். செகண்ட் ஸ்டெப் வந்து அசிமிலேஷனா மாத்திக்கலாமா? அசிமிலேஷன். நம்ம ஸ்டெப் வைஸாவே போலாம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நைட்ரிஃபிகேஷன்.
ஒரு ஸ்டெப் நீங்க டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல கூட வச்சுக்கலாம். ஸோ அசிமிலேஷன். அசிமிலேஷன்னா என்னது? இந்த பிளான்ட் வந்து டைப் பண்ணிடலாமா இங்கேயே? பிளான்ட் வந்து அப்சார்ப் எதை அப்சார்ப் பண்ணும்? நைட்ரேட்ஸ்னா NO3 மைனஸ் NO2 மைனஸ் அப்சார்ப் பண்ணும். அப்புறமா இது என்ன இது என்ன மாத்தும்? அமினோ ஆசிடா மாத்திடும். ஓகே, நான் அமோனியாவா மாத்திரன்னு கூட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். And the third one is ammonification. Ammonification. அமோனிஃபிகேஷன் என்னது? இப்போ இந்த பிளான்ட்லாம் வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் எந்த ஆர்கானிக் மேட்டர் ஏதாவது டெட் ஆனதுக்கு அப்புறமா டீகம்போசர்ஸ் என்ன பண்ணும்னா, இதெல்லாம் சாப்பிடும்ல பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா அமோனியாவா இதை கன்வெர்ட் பண்ணிடும். அதான் அமோனிஃபிகேஷன். ஆக்சுவலி அந்த சார்ட்டை வந்து நம்ம அவ்வளவா வந்து இது பண்ணல. இந்த சார்ட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க. ஓகே, என்னது? டெட் ஆர்கானிக் மேட்டரை டெட் ஆர்கானிக் மேட்டரை என்னவா கன்வெர்ட் பண்ணுது? அமோனியா. ஃபோர்த் ஒன், இப்போ அமோனியாவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த அமோனியாவை மறுபடியும் வந்து நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் இட், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நைட்ரிஃபிகேஷன். இந்த லெசன் அவ்வளவா கொஸ்டின்ஸ் இல்ல, அதனாலதான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு டிராக் இட் சோ ஃபாஸ்ட். அதனால உங்களுக்கு வந்து நான் ஸ்லோவாவே சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாராவது வந்து நியூவா பார்த்தா கூட இது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓகே, அதனாலதான் வந்து நான் ஒரு ஸ்டெப்பும் டீடைல் டெஃபினேஷன் சொல்லித்தரேன். இது என்ன ஆகும்? நைட்ரிஃபிகேஷன்ல என்ன ஆகும்? இந்த அமோனியா உருவாகிடுச்சுல, இந்த அமோனியா என்னவா கன்வெர்ட் ஆகும்? நைட்ரைட்டா and then to nitrate. Okay, and the fifth step is denitrification. இந்த நைட்ரேட் வந்து நைட்ரேட் மறுபடியும் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா அட்மாஸ்பியரிக். 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், செகண்ட் ஒன் நைட்ரேட், தேர்ட் ஒன் நைட்ரைட், அந்த ஃபோர்த் ஒன் இஸ் அமோனியா. அமோனியாக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அமீன் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அதுல அசிமிலேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜன் பிக்சேஷன். நைட்ரஜன் பிக்சேஷன் என்ன நடக்குதுன்னா, நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் சைக்கிள்குள்ள இந்த 5 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. சோ 5வது நான் எழுதுறியா? இது வந்து டீநைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன். Okay, so let me start from the start பண்ணலாம் நம்ம. So first from the beginning நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். So நைட்ரஜன் சைக்கிள்குள்ள இந்த 5 ரியாக்ஷன் இருக்கு. எந்த 5 ரியாக்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரஜன் பிக்சேஷன், செகண்ட் ஒன் அசிமிலேஷன், தேர்ட் ஒன் அமோனிஃபிகேஷன், ஃபோர்த் ஒன் நைட்ரிஃபிகேஷன், அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் டீநைட்ரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பிக்சேஷன்.
நைட்ரஜன் பிக்சேஷன் என்ன நடக்குதுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து அமோனியாவா கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் ப்ராடக்டா டைரக்டா கன்வெர்ட் ஆயிடும். அதுல சில பல ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜன் N2 வந்து நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகும். நைட்ரைட்டா கன்வெர்ட் ஆகும். இந்த நைட்ரைட் மறுபடியும் வந்து அமோனியாவா கன்வெர்ட் ஆயிடும். நைட்ரஜன் பிக்சேஷன்ல இது எல்லாமே முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன், இந்த பிளான்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து அந்த நைட்ரேட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் அமோனியாவா இது பண்ணாம நைட்ரேட்ஸ் அப்சர்வ் பண்ணி இந்த அமினோ ஆசிடா கன்வெர்ட் பண்ணிக்கும். சோ பிளான்ட்டுக்கு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு அசிமுலேட் ஆகும். ஒன்னு வந்து அமோனியா, இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து நைட்ரேட்ஸ். சோ நைட்ரேட்ஸ் அப்சர்வ் பண்ணி அமினோ ஆசிடா மாத்தும், அமோனியாவை அப்சர்வ் பண்ணி அமினோ ஆசிடா கூட மாத்தும். சோ எது வேணாலும் ஓகே. ஓகே. தேர்ட் ஒன் அமோனிஃபிகேஷன். அமோனிஃபிகேஷன்னா என்னதுன்னா, இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட் ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போசர் சாப்பிட்டு எல்லாமே என்ன பண்ணும்னா அமோனியாவா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே. இப்போ சில பிளான்ட்ஸ் வந்து நைட்ரேட்டை வந்து இது பண்ணிருக்கு. இப்போ அந்த பிளான்ட் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டெட் பிளான்ட் வந்து நம்மளோட டீகம்போஸ் வந்து எல்லாமே சாப்பிட்டு அமோனியாவை கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அமோனியாவை கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ இந்த அமோனியா இருக்குல்ல, இது மறுபடியும் நைட்ரேட்ஸா மாறும். அப்பதானே சைக்கிள்ல இருக்கும். சோ அந்த பிளான்ட் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நைட்ரஜன் பிக்சேஷன்ல பிளான்ட்டுக்கு வந்து பிளான்ட்டால நேச்சுரலா வந்து அதோடைய அந்த அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் டைரக்டா யூஸ் பண்ணவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அமோனியாவை கன்வெர்ட் பண்ணிடணும். அப்புறமா இந்த அமோனியா வந்து இந்த பிளான்ட்ல உள்ள போகிறதுக்காக அதை வந்து அமினோ ஆசிடா கன்வெர்ட் பண்ணிட்டோம். பிளான்ட் உள்ள யூஸ் பண்றதுக்காக உள்ள பிளான்ட்ல எப்படி இருக்கும்னா இந்த அமோனியா அமினோ ஆசிட் ஃபார்ம்ல இருக்கும். இந்த பிளான்ட் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா டீகம்போசர் சாப்பிட்டு மறுபடியும் இந்த அமோனியாவா மாத்திடும். இப்போ இந்த அமோனியா என்னவா கன்வெர்ட் ஆகும், நைட்ரைட்டா கன்வெர்ட் ஆகும், நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகும். இது நைட்ரிபிகேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ இந்த நைட்ரேட் மறுபடியும் மறுபடியும் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனா கன்வெர்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோமோ அங்கிருந்தே மறுபடியும் எண்ட் ஆகும். அதுதான் நைட்ரஜனுடைய சைக்கிள் மாதிரி இருக்கா. ஒரு ப்ராடக்ட் நம்ம உருவாக்குறோம், அந்த ப்ராடக்ட மறுபடியும் லாஸ்ட்ல வந்து கொடுத்துடுறோம் அவங்களுக்கு. அதே மாதிரி தான். ஓகே. உங்களுக்கு இது கிளியர் ஆயிடுச்சு. ஒயிட் போர்ட் ஸ்டாப் பண்ணிடலாமா? நம்ம இதுக்கு வந்து போகும். ஃபர்ஸ்ட் ஒன் நான் இதுல ஆர்டர் மாத்திடுறேன். அப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் படிக்கிறது. கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் அசிமிலேட் ஆகுது பாடிக்குள்ள, பிளான்டோடைய பாடிக்குள்ள. ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் பிக்சேஷன்னா என்னது, ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அமோனியாவை கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்புறமா இந்த அமோனியா அப்படியே ஃப்ரீயா இருக்க முடியுமா, அந்த பிளான்ட்டுக்குள்ள போகணும். அந்த பிளான்ட் உள்ள அப்சார்ப் பண்ணி இந்த அமோனியா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிறதுனால அமீனோ ஆசிடா கன்வெர்ட் பண்ணிடுது. இந்த இப்போ இந்த பிளான்ட் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா இந்த டீகம்போஸ் இந்த பிளான்ட் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணும், இந்த டெட் ஆர்கானிக் மேட்டரை அமோனியாவை மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ இந்த அமோனியா மறுபடியும் நைட்ரைட்டா மாறும். இந்த நைட்ரேட் வந்து என்னவா மாறும், நைட்ரஜனா மாறும். இப்படிதான் அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது ஃபோர்த் ஒன். திங்ஸ் நைட்ரஜன் சைக்கிள் இஸ் மோர் தென் கிளியர். கிளாஸோட இன்னைக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. இந்த டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து என்னென்ன சூடோமோனாஸ் அப்புறமா பெசில்லஸ் வந்து யூஸ் ஆகும். புக்ல கொடுக்கல, ஆனா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர் வந்து நைட்ரிஃபிகேஷன் வந்து என்னென்ன பாக்டீரியா என்னென்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லி தெரிஞ்சா நல்லா. 12th one பாருங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவு டு லெக்யூமினஸ் பிளான்ட் அப்டைன் மினரல் நைட்ரஜன்? எப்படி வந்து பிளான்ட்ஸ்ல பார்த்தோம் கரெக்டா. இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டா. சிம்பயாட்டிக் நைட்ரஜன் பிக்சேஷன். லெக்யூமினஸ் பிளான்ட்ல எப்படி நைட்ரஜன் வந்து பிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து கேட்கறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் கிளாஸ் நடக்கும் போதே சொன்னேன்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இது கேட்கலாம் எக்ஸாம். 5 மார்க்ஸா கூட கேட்கலாம், 3 மார்க்ஸா கூட கேட்கலாம். based on the mark you need to write. So 5 marks எழுதுறது 3 marks எழுதுனா it's a waste of time. Okay. First leguminous plant என்ன பண்ணும், it obtains nitrogen through a symbiotic relation. leguminous plantல அதோடைய ரூட் பகுதியில வந்து ரெண்டு ஸ்பீஷிஸ் வந்து ரெண்டு திங்ஸ் வந்து ஒரு symbiotic relationshipல இருக்கும். சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னது, கிவ் அண்ட் டேக் பாலிசி. நான் இது கொடுக்குறேன், நான் இங்க இருக்கிறேன், நீ இது கூட நான் உன்னை வந்து இங்க இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ லெக்யூமோட பிளான்ட்ல அதோடைய ரூட்ல கரெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா இருக்கு. ரூட்டும் லெக்யூமினஸோட ரூட்டும் அதுக்கப்புறமா இந்த பாக்டீரியா
நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா, ரைசோபியம். இது ரெண்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரும். அந்த ரிலேஷன்ஷிப் பேர் தான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து ரூட் நாடியூல்ஸ். இந்த ரூட் நாடியூல்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீன் பேர் தான் லெக் ஹீமோகுளோபின் சொல்லலாம். இந்த லெக் ஹீமோகுளோபின் என்ன பண்ணும்னா வந்து ஆக்சிஜனை வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கும். பைண்ட்னா போக விடாது. ஓகே, அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை அமோனியாவா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் வந்து போகவே கூடாது. அந்த நேரத்துல அந்த ஆக்சிஜன் போகாம இருக்கிறதுக்காக லெக் ஹீமோகுளோபின் வந்து அதை என்ன பண்ணி வச்சுக்கோ, பைண்ட் பண்ணி வச்சுக்கோ. அதோட பிரஷரை கம்மி பண்ணி வச்சுக்கோ, ஒரு இடத்துல வந்து தள்ளி வச்சிரும். ஓகே, இப்போ நார்மலா நம்மளுடைய நைட்ரஜனேஸ் என்சைம் இருக்குல்ல, அது வந்து இந்த அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை அமோனியாவா கன்வெர்ட் பண்ணிடும். என்ன ப்ராசஸ்னால? பயாலாஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன்ல சிம்பயாட்டிக் நைட்ரஜன் பிக்சேஷன் அந்த ப்ராசஸ்னால கன்வெர்ட் பண்ணிடும். அப்புறமா இந்த அமோனியா என்ன ஆகும்? இந்த அமோனியா நைட்ரைட்ஸா கன்வெர்ட் ஆகி இது வந்து growthக்கோ பிளான்ட் அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். இல்ல அமினோ ஆசிடா கூட கன்வெர்ட் ஆகும். ஓகே, 11th 12th ஒன், இது 11th ஒன், இது 12th ஒன், இது 13th ஒன். இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? 13th ஒன் ஆக்சுவலி. பயாலாஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷனுக்கும் பயாலாஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கேக்குறாங்க. பயாலாஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் என்னது? இதுல வந்து ஒரு லிவிங் செல் வித் லிவிங் செல் வந்து நடக்கும். ஒரு லிவிங் செல்குள்ள இந்த நைட்ரஜன் பிக்சேஷன் வந்து இதுவாகும். ஏன்னா ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசமாச்சும் இருக்கணும். ஒரு லிவிங் செல் இல்லைன்னா வந்து நைட்ரஜன் பிக்சேஷன் என்னது? நார்மலா அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை யூசபிள் ஃபார்மா மாத்துறது. அமோனியாவா இருக்கலாம், நைட்ரைட்டா கூட இருக்கலாம். ஓகே, சோ இந்த யூசபிள் ஃபார்மா மாத்துறது, இது எதை வச்சு மாத்துறோம் அதை டிபெண்ட் பண்ணி தான் ரெண்டு இருக்கு. மைக்ரோ ஆர்கானிசம் சச் அஸ் பாக்டீரியா வச்சு மாத்தினா அது வந்து பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன். அதுவே லைட்னிங் மூலமாவோ இல்லைன்னா வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியில பண்ணா அது பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன். இது லிவிங், இது நான் லிவிங். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம், நம்ம லெக்யூமினஸ் பிளான்டோட பிக்சேஷன் பார்த்தோம்னா அது என்னது? ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் நடக்குது. அதுல ஒரு பாக்டீரியா தேவைப்படுது நைட்ரஜனை பிக்ஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? அதனாலதான். அண்ட் பயாலஜிக்கல்னா என்னது? இதுல ரெண்டு டைப் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து நேச்சுரல், இன்னொன்னு வந்து இண்டஸ்ட்ரியல். இண்டஸ்ட்ரியலா அந்த ஹேபர் ப்ராசஸ் வந்து பார்த்தோம். கரெக்டா? லைட்னிங்ல அதுவும் நம்ம பார்த்தாச்சு. கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து தெரியலன்னா நீங்க லெக்சர் போய் பாருங்க. ஜஸ்ட் வித் லிவிங் ஆர்கானிசம் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அது கூட எழுதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் இதுல வந்து ரைசோபியம் யூஸ் ஆகுது, இதுல வந்து லைட்னிங் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி எழுதும். ஓகேங்களா? இப்ப இந்த நைட்ரஜன் சைக்கிள் பார்த்தோம்ல, அதுல என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னென்ன பாக்டீரியாஸ் எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாக்கலாமா? சோ இது வந்து நீங்க இது 5 டோட்டலா நான் ஒரு ஒரு கொஸ்டினா கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸ்ல இல்லைன்னா வந்து 3 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஓகே, தனித்தனியா ரைசோபியமோட ஃபங்க்ஷன் என்ன, அசோட்டோபாக்டரோட ஃபங்க்ஷன் என்ன, கிளாஸ்ட்ரிடியமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். புக்ல இது கொடுக்கவே இல்லை உங்களுக்கு. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இந்த பாக்டீரியா ஏரோபிக் இல்லைன்னா ஆன்ஏரோபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த சைக்கிள்ல என்ன கீ ரோல் அதுக்குன்னு சொல்லி கொடுக்கல. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேக் ஷூர் டு லிசன் இட் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரைசோபியம். ரைசோபியம் என்ன பண்ணுது? அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. எங்க? லெக்யூமோடைய ரூட்ஸ். ஓகே, ரைசோபியம் என்ன பண்ணுது? லெக்யூம் பிளான்டோடைய ரூட்ஸ்ல அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. செகண்ட் ஒன் பாருங்க, அசோட்டோபாக்டர் அப்புறமா கிளாஸ்ட்ரிடியம். இது ரெண்டுமே என்னது? ஃப்ரீ லிவிங். ஃப்ரீயா அப்படியே வாழும். ஏதோ இது பாருங்க, ரைசோபியம் வந்து அந்த லெக்யூமோட ரூட்ஸ்க்கு டிபெண்ட் ஆகி வாழுது. அதே மாதிரி அந்த மாதிரி வாழாம இதுவே வந்து ஃப்ரீயா வாழுதுன்னா இதை வந்து ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே நைட்ரஜன் பிக்சர்ஸ் தான். இது வந்து இட்ஸ் நாட் ஃப்ரீ லிவிங், இட்ஸ் ஃப்ரீ லிவிங். எங்கெல்லாம் ஏரோபிக் கண்டிஷன்ல இது தேவைப்படுதோ அங்கெல்லாம் இது பண்ணும். ஏரோபிக் கண்டிஷன்ல நைட்ரஜன் பிக்ஸ் பண்ணணும்னா ஏரோபிக் கண்டிஷன்ல எங்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் தேவைப்பட்டு இது நைட்ரஜன் பிக்ஸ் பண்ணுமோ அங்க இந்த பாக்டீரியா யூஸ் ஆகும்.
aerobic condition. டைப் பண்ணிடலாமா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது கிளியரா தெரியாது. aerobic சும்மா நம்ம பார்த்தோம்னா நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர் இது அந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல யூஸ் ஆகும். ஓகே, சூடோமோனாஸ் பெசிலஸ் இது வந்து டீநைட்ரிஃபிகேஷன்ல ப்ராசஸ்ல இது பண்ணும். ஸோ மைக்ரோப்ஸ்னால டோட்டலா என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, என்னென்ன மைக்ரோப்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரிவைஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரைசோபியம். ரைசோபியம் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணும் எதுல? லெக்யூம் ரூட்ஸ்ல, லெக்யூமோட ரூட்ஸ்ல, ஸ்பெஷலா இடத்துல. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அசோட்டோ வாட்டரோ கிளாஸ் 3டிஎம். இது ரெண்டுமே வந்து ஏரோபிக் கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். சேம் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, இது வந்து ஏரோபிக் கண்டிஷன்ல ஏரோபிக், இது ஏரோபிக், ரெண்டுத்துக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். லெக்யூம் ரூட்ஸ்ல ஏரோபிக் கண்டிஷன் தேவைப்படுது, அதனால ரைசோபியம் பண்ணுது. சில பிளான்ட்ஸ்ல ஏரோபியம் கண்டிஷன் தேவைப்படுது, அங்க போய் இந்த அசோட்டோபாக்டரும் கிளாஸ்ட்ரிடியமும் யூஸ் ஆகும். தேர்ட் ஒன் நைட்ரோசோமோனாஸ், அப்புறமா நைட்ரோபாக்டர். இது ரெண்டுமே என்ன பண்ணும்? நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்ரிஃபிகேஷன் என்னது? அமோனியாவை நைட்ரேட் இல்லைன்னா நைட்ரைட்டா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, அண்ட் சூடோமோனாஸ் பெசிலஸ் இந்த ரெண்டு பாக்டீரியா டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல யூஸ் ஆகும். நைட்ரேட்ஸ் மறுபடியும் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரோஜனா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்ல சூடோமோனாஸ் அப்புறமா பெசிலஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, பிளஸ் இந்த மைக்ரோப்ஸ் என்னது? டோட்டலா இந்த நேச்சர்ல நைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பயோட்டிக் அப்புறமா நான் சிம்பயோட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சிம்பயோட்டிக்ல என்ன தேவைப்படுது? சிம்பயோட்டிக்னா நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ லெக்யூம் ரூட்ஸ் பார்த்தோம்ல, அதுதான் சிம்பயோட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நான் சிம்பயோட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு உங்க புக்ல வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கல, ஆனா வந்து பாக்டீரியாஸ் கொடுத்துருக்காங்களா, அசோட்டோ பாக்டீரியம் கிளாஸ்ட்ரிடியமும். ஓகே, அதனால அதையும் நம்ம படிச்சுதான் தீரணும். சிம்பயோட்டிக்கும் நான் சிம்பயோட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து பாக்டீரியா. சிம்பயோட்டிக்னா என்னது? ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்போ நான் உனக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குறேன், நீ எனக்கு ஷெல்டர் கொடு. அந்த மாதிரி நான் உனக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்றேன், நீ எனக்கு வந்து சாப்பாடு கொடு. அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் கிவ் அண்ட் டேக் பாலிசில இருந்து அதை வந்து சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, லெக்யூமோடைய ரூட்ஸ்ல ஒரு பாக்டீரியா இருக்கு, ரைசோபியம். இந்த ரைசோபியம் வந்து யாரு கூட அசோசியேஷன்ல இருக்கு? பிளான்ட் கூட. ஓகேங்களா? அதனாலதான் சிம்பயோட்டிக் சொல்றாங்க. நான் சிம்பயோட்டிக்னா எனக்கு ஃப்ரீ லிவிங்கா இருக்கும் சாயில்ல, யாரு கூடயும் எந்த பிளான்ட் கூடயும் எந்த ரூட் கூடயும் அசோசியேஷனே இருக்காது. அதான் நான் சிம்பயோட்டிக் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்னது? ரைசோபியம் இன் லெக்யூம் நாடியூல்ஸ். இதுல என்னது? நான் சொன்ன அசோட்டோ பாக்டீரியம் கிளாஸ்ட்ரிடியம் ரெண்டுமே எனக்கு ஃப்ரீ லிவிங். இதுக்கு வந்து யாருமே தேவையில்லை, எந்த ஹோஸ்டும் தேவைப்படாது. அவங்களே வந்து தானா வாழ்ந்துப்பாங்க, அவங்களே தானா வந்து நைட்ரஜன் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அவங்க எந்த பெனிஃபிட்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. நீ இது கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை, உனக்கு நைட்ரஜன் பிக்ஸ் பண்ணுமா, நான் பண்ணி கொடுத்துட்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க பாருங்க, போத் த பார்ட்னர்ஸ்னா ரைசோபியமும் இருக்கட்டும், லெக்யூமோட ரூட்ஸும் இருக்கட்டும், நாடியூல்ஸும் இருக்கட்டும், ரெண்டு பேருமே இதுல பெனிஃபிட் ஆகுறாங்க. இதுல பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டே. ஓகேங்களா? பிளான்ட்டுக்கு பெனிஃபிட்டே இல்லை அவ்வளவு. நாட் பிளான்ட்ஸ்க்கு வந்து டைரக்டா பெனிஃபிட் இல்லை, பட் இன்டைரக்டா பெனிஃபிட் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஸ்கிரைப் தி நைட்ரஜன் சைக்கிள் இன் நேச்சர் வித் ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். நைட்ரஜன் சைக்கிள் இப்பதான் பார்த்தோம், கரெக்டா? நைட்ரஜன் பிக்சேஷன், நைட்ரிஃபிகேஷன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் பிக்சேஷன் எழுதுங்க, செகண்ட் ஒன் அசிமிலேஷன் எழுதுங்க, தேர்ட் ஒன் அமோனிஃபிகேஷன் எழுதுங்க, ஃபோர்த் ஒன் நைட்ரஜன் பிக்சேஷன் எழுதுங்க, ஃபிஃப்த் ஒன் டீநைட்ரிஃபிகேஷன் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இது டீடைல்டா இருக்கு, அது 3 மார்க்ஸ், இது 5 மார்க்ஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, போத் ஆர் சேம். டயக்ராம் வந்து ஒரு சிம்பிள் சர்க்குலர் டயக்ராம் உங்க புக்ல கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாம் 5 ஸ்டெப்பும் வந்து டுகெதர் எழுத மாதிரி, அந்த டயக்ராம நீங்க வரைஞ்சுங்க. ஓகே, 15th ஒன் பாருங்க. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் லெக்யூமினஸ்.
சொன்னல இந்த சாப்டர்லயே வந்து 3 டாபிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா நைட்ரஜன் சைக்கிள். இந்த நைட்ரஜன் சைக்கிள்குள்ள நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அசிமிலேஷன், அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன் அண்ட் டீநைட்ரிஃபிகேஷன், இந்த 5 ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுனா இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ல எப்படி அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகுது, இதை எப்படி தெரியுமா கேட்கலாம் கொஸ்டின்ல. ஒன்னு எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் பயாலாஜிக்கல் நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். செகண்ட் எந்த டைப்ல கேட்கலாம்னா எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கேட்கலாம். அது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஓகே, இதுவும் நம்ம இப்பதான் பார்த்தாச்சு. கரெக்டா? எஸ், இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? ஆக்சுவலி இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் சாப்டர். மரியம் சாமுவேல், வாய்ஸ் கேக்குதா இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். சோ இதுல நான் என்ன சொன்னேன், ரொம்ப ரொம்ப மோஸ்ட் 3 இந்த சாப்டர் வந்து லாஸ்ட் மினிட்ல உங்களால ரிவைஸ் பண்ண முடியலனா கூட இந்த 3 டாபிக்கை நீங்க வந்து கம்பல்சரியா படிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த நைட்ரஜன் சைக்கிள், அந்த 5 ஸ்டெப்பையும் கிளியரா தெரிஞ்சுட்டு போங்க. ஓகே. செகண்ட் டாபிக் வந்து ஓகே, நான் இதுலயே மார்க் பண்ணிட்டுமா எந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. நான் எல்லோ கலர்ல இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன்னா இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 14th ஒன் டயக்ராமும் நல்லா தெரியணும். அண்ட் தென் 15th ஒன் இது 2. அதுக்கப்புறமா இந்த பாக்டீரியாவுடைய ரோல், என்னென்ன பாக்டீரியா இருக்கு, என்னென்ன ரோல்ஸ், அதை வச்சு நீங்க எழுதிடலாம். இது கூட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். 4 கொஸ்டின் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா கூட இந்த இந்த 4 கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகே, அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணாச்சும் முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு சாப்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி சிலது இருக்கு, அது வந்து நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு கஹூட் குயிஸ் வந்து நான் சென்ட் பண்றேன் பேஸ்ட் ஆன் தி சாப்டர். ஸோ அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, வித்தின் டுடே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எஸ், டியூ டேட் ஃபார் நைட்ரஜன் மெட்டபாலிசம் லெசன். ஸோ நைட்ரஜன் மெட்டபாலிசம் லெசனுடைய அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ், எஸ் மேம். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? லெட் மீ செக் இன் கிளாஸ். மேம் டெர்மினல் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணு மேம். டர்ன் இன் பண்ணிட்டீங்களா? இல்லை மேம், அது மட்டும் பண்ணு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ சாமுவேல், நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்ல மேம். ஸோ டியூ டேட் வந்து நார்மலா October 12 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியுமா? எஸ் மேம். டுகெதர் எல்லாமே நான் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறேன் ஒரு நாள், உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும். அண்ட் தென் எல்லா லெசனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய பிடிஎஃப் ஒன்று வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்க ஜஸ்ட் இந்த புக்ல வந்து மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா? எஸ். எஸ் மேம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்? எஸ் மேம். எஸ் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து உங்களுக்கு இந்த லெசன் எடுத்த லெக்சர்ஸ் நான் டோட்டலி வந்து 4 லெக்சர்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ 4 ஹவர்ஸ்ல இந்த சாப்டரே கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அந்த 5th எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வந்து 5 ஹவர்ஸ்ல இந்த சாப்டர் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து இதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, ஜஸ்ட் லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்சார்பிங் த ஹோல் திங். ஓகே, ஸோ இது ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னா 1.5x ஸ்பீட்ல கூட வச்சு பாருங்க, இல்லைன்னா 2x ஸ்பீட்ல கூட பாருங்க. ஓகே, ஸோ மேக் ஷூர் டு ஸ்டடி திஸ் லெசன். பிகாஸ் இது 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்லயும் மோஸ்டா வரலன்னா 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுடுறாங்க.
அதனால மேக் ஷூர் டு ஸ்டடி திஸ் லெசன். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா யூ கேன் ஜாயின் தி கிளாஸ். ஓகே, ஸோ நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க எல்லா லெசனுக்கான பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப், சம்மரி பிடிஎஃப் அண்ட் தென் லெக்சர் பிடிஎஃப், லெக்சரோடைய வீடியோஸ், லெக்சர் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.